வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎஸ்டிஎம் G28. இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மெட்டீரியல்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, இந்த நிக்கல் ரிச் அண்ட் குரோமியம் பியரிங் அலைன்ஸ் லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கானல் 625, 825, ஹேஸ்டலாய். ஸோ இந்த மாதிரி நிக்கல் ரிச் அண்ட் குரோமியம் பியரிங் அலைன்ஸில் இந்த இன்டர்கிரானுலர் கரோசன் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை சாத்தியத்தன்மை எவ்வளோ, அதை நம்ம எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்டோட நோக்கம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மெத்தட் ஏ அண்ட் மெத்தட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் பிக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னா, அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் ஏ இந்த வீடியோவில் பார்ப்போம். மெத்தட் பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மெத்தட் ஏ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் சல்ஃபேட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அதனால தான் ஃபெரிக் சல்ஃபேட் சல்ஃபியூரிக் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபெரிக் சல்ஃபேட் அண்ட் 50% ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இதை நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நம்ம பாயில் பண்ணோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்டர்கிரானுலர் கரோசன் வர்றதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, லைக் சாத்தியக்கூறு எவ்வளோ அப்படின்னா நம்ம எவாலுவேட் பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ அதை அசஸ் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டோட முழு நோக்கமே, சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் ரிச் குரோமியம் பியரிங் அலாய்ஸ், சரிங்களா? ஸோ கீழே உங்களுக்கு ஒரு 4 கிரேட் கொடுத்துருக்காங்க. அலாய் N10276, அலாய் N06022, அலாய் N06059, அலாய் N06455. ஸோ இந்த 4 கிரேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த கரோசன் ரேட் யூனிஃபார்மாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதனால ஐஜிசி உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? சில டைம் இந்த கரோசன் ரேட்டு ஏன் யூனிஃபார்மாக இருக்குது, ஏதாச்சும் இந்த மெட்டீரியலோட காம்போசிஷன் சேஞ்சாக இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த கரோசன் ரேட் யூனிஃபார்மாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 4 அலாய்ஸில் கரோசன் ரேட் யூனிஃபார்மாக இருக்கனால உங்களுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இந்த டெஸ்ட் இருக்காது. பட் இந்த டெஸ்ட் வச்சு செக் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் த டெஸ்ட் என்னென்னா, இந்த இன்டர்கிரானுலர் கரோசன் அது வர்றதுக்கு சாத்தியக்கூறு எவ்வளோ, தன்மை எவ்வளோ இருக்குது, அதை டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டோட பர்பஸே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்கிரானுலர் கரோசன் வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதனால் இது வரலாம்னா, எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணுறோம், கெமிக்கல் காம்போசிஷன், இதனாலேயும் உங்களுக்கு ஐஜிசி கரோசன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட் டேரெக்டாக இந்த சர்வீஸை பெர்ஃபார்மன்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? டேரெக்டாக அது சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நம்ம அடிஷ்னல் டெஸ்டிங் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம், சரிங்களா? இந்த சர்வீஸுக்கு இதை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம டேரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் சேஃப்டி கன்சர்ன் கவர் பண்ணல இந்த ஸ்டாண்டர்டில். ஸோ யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய சேஃப்டி ப்ரொசீஜர் வச்சு, ஹெல்த்தி அண்ட் என்வரான்மெண்ட் கண்ட்ரோல் வச்சு அவங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இந்த டெஸ்டிங், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதாவது மெத்தட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெரிக் சல்ஃபேட் சல்ஃபியூரிக் ஆசிட் டெஸ்ட், சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி என்ன எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ டைமு, எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரிங்களா? இந்த டெஸ்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்கிரானுலர் கரோசன் நிக்கல் அண்ட் குரோமியம் பேஸ்ட் அலாய்ஸில் வர்றதுக்கு எவ்வளோ
சாத்தியக்கூறு இருக்குது, அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து இதோட முழு நோக்கமே. சரிங்களா? ஸோ இந்த டேபிளில் வந்து எவ்வளோ டைம் வந்து ஒவ்வொரு கிரேடுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்பெசிஃபை போட்டு எவ்வளோ டைம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிரேடு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கோர்னல் 625 என் 06625 120 ஹவர்ஸ் நம்ம வந்து அந்த சொல்யூஷனை போட்டு நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாயில் பண்ணணும், எவ்வளோ வந்து மெட்டீரியல் லாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கரோசன் ரேட்டை வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு வந்து பேஸ் அந்த கிளைண்ட் வந்து மாறும். சரிங்களா? யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கோர்னல் 825ன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஃபெரிக் சல்ஃபைடு அண்ட் சல்ஃபரிக் ஆசிட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து ஐஜிசி இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன் சம் கேஸ் இப்போ வந்து இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் இன்கோர்னல் 825 மெட்டீரியல் வந்து நைட்ரிக் ஆசிட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏஎஸ்டிஎம் A262 ப்ராக்டிஸ் சின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த டெஸ்ட்டை விட அந்த டெஸ்ட் வந்து மோர் சென்சிட்டிவ் டெஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரும் அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் அந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஜிசி உங்களுக்கு வந்து எதனால் வரலாம் அப்படின்னா, உங்களுக்கு நிறையா இப்போ வந்து கெமிக்கல் அதிக கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஏரியாவில் ஹீட்டு இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு வந்து அதிக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த தெர்மல் ப்ராசஸ்னால என்ன இம்பேக்ட் இருக்குது அதை அசஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மெட்டீரியல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரோட் ப்ராடக்ட் லைக் ரோல்டு கெமிக்கல் லைக் அந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ரோல்டு ஃபோர்ஜிங்கு ட்ராப் பண்ணியிருக்குது. ஸோ அதுலேயே நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெல்மெண்ட், ஸோ ஜாயின்ஸ், சரிங்களா? அதுலேயே நம்ம வந்து பண்ணலாம். பட் கேஸ்ட் ப்ராடக்ட்டில் வந்து இந்த டெஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கேஸ்ட் அலைஸுக்கு இந்த டெஸ்ட் மெத்தட் வந்து சூட்டபுள் கிடையாது. சரிங்களா? யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பேரட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து அப்பேரட்டஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சோர்ஸ்லெட் கண்டென்சர் 4 பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து அரின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை எண்டில் பார்த்தீங்கன்னா 45/50 கிரவுண்டு அந்த கிளாஸ் ஜாயின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஜாயிண்ட்டை இந்த கிளாஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்சரோட டைமென்ஷன் ஓவரால் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 mm. சரிங்களா? இந்த கண்டென்சிங் செக்ஷன், ஸோ கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கேருந்து இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கண்டென்சிவ் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து 240 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது வந்து இந்த எலின்மேயர் ஃப்ளாஸ்க். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர். சரிங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 45/50 கிரவுண்ட் கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது
சரிங்களா? இந்த கிளாஸோட ஓப்பனிங் அந்த விட்த் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா 40 mm. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கிராடல் அதில் வந்து 2லேருந்து 3 ஹோல் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த கிளாஸ் கிரில். இதில் வந்து ஹுக் அந்த ஷேப் வந்து இருக்கும். சரிங்களா? ஹூக் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு பிடிச்சி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கிளாஸ் கிரிலோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த 40 mm அந்த ஃப்ளாஷ் ஓப்பனிங்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ வந்து அதோட சைஸ் வந்து 40 mmக்கு கீழே 40 mm கீழே இருந்தால் நல்லா சூட்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் கிரில்ல உங்களுக்கு ஹோல் வந்து ஒரு 3, 4 அந்த மாதிரி ஒரு 3, 4 ஹோல் இருக்கும். ஸோ எதுக்குன்னா அந்த சொல்யூஷன் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்கு, உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு அதுக்காக தான் அந்த ஹோல் வந்து வச்சுருக்கோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம வந்து என்னென்ன தேவைப்படும், அந்த நம்ம ஸ்டிரர் பண்ணுறதுக்கு ஸ்டிரப்ஸு, சரிங்களா, கிளாஸ் ஹூக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அடிஷ்னலாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பாயிலிங் சிப்ஸ். பாயிலிங் சிப்ஸ் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சொல்யூஷன் உள்ள ஆட் பண்ணணும். ஸோ இதனால் என்ன யூஸு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்காக நம்ம வந்து பாயிலிங் ஷிப் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ப்ரிவென்ட் பம்பிங். ஸோ வயலண்ட்டாக வந்து ஹீட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் சொல்யூஷனில். சரிங்களா? இது வந்து எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டு அந்த மாதிரி இது வந்து நம்ம செராமிக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சிலிக்கான் கிரீஸ். இந்த ஜாயின்ஸில் வந்து நம்ம சிலிக்கான் கிரீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த லூப்ளிகேஷன் பர்பஸ்க்காக. சரிங்களா? ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து லூப்ளிகேட் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த சிலிக்கான் அந்த கிரீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹாட் பிளேட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் ஹாட் பிளேட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட்டை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ். சரிங்களா? அனலிட்டிக்கல் பேலன்ஸ். அதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ±0.001 கிராம் வந்து அக்யூரசி. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் 600 ml ஆஃப் 50% ஃபெரிக் சல்ஃபேட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன். இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து ஐ ப்ரொடெக்ஷன்ஸ், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கணும். ரப்பர் க்ளவுஸ். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஆசிட் ஹேண்டில் பண்ணும்போது ரப்பர் க்ளவுஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து வயலண்ட்டாக வந்து பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ வயலண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாயிலிங் சிப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அடிக்குவேட் அமௌண்ட்டில் நம்ம வந்து போடணும். சரிங்களா? ஸோ அது கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாயிலிங் வந்து வயலண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எவாப்ரேஷன்னால உங்களுக்கு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த 600 ml நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 400 ml ஆஃப் ஓகேங்களா டைப் 4 ரியேஜென்ட் வாட்டர். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு வந்து 500 ml ஃப்ளாஸ்கில் வந்து 400 ml மெஷர் பண்ணி நம்ம வந்து ஊற்றணும். ஊற்றியாச்சா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டரில் வந்து நம்ம வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஸ்லோவாக எவ்வளோ எம்எல்னா 236 ml. சரிங்களா? H2SO4 சல்ஃபூரிக் ஆசிடை வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வாட்டரில் கிராஜுவலாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ
எக்ஸ்டர்னலாக கூல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னா நம்ம வந்து கூல் பண்ணிக்கலாம் இஃப் நீடட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து டைரெக்டாக ஆசிடில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? வாட்டரில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆசிடை வந்து ஆட் பண்ணணும். புரிஞ்சா? இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 கிராம் ஃபெரிக் சல்ஃபேட். ஃபெரிக் சல்ஃபேட் எடுத்துகிட்டு இந்த ஆசிட் சொல்யூஷனில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? நோ சப்ஸ்டியூஷன் ஆர் அலவுட். புரிஞ்சா? ஸோ நம்ம வந்து அதில் போட்டு லைட்டாக வந்து ஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணியாச்சா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம கண்டென்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ப்ரிப்பேர் கண்டென்சர். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேட்டிங் கிரவுண்ட் கிளாஸ் ஜாயிண்ட் வித் சிலிக்கான் கிரீஸ். ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கண்டென்சரில் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்சரில் தான் வந்து இந்த கூலிங் வாட்டர் சர்க்குலேட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாயில் சொல்யூஷன். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபெரிக் சல்ஃபேட் வந்து உள்ளே வந்து கரையணும்ல. ஸோ அதை நம்ம வந்து ஹீட் பண்ணணும். சரிங்களா? நம்ம கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணணும். கரெக்டாக அடிக்குவேட்டாக அந்த பாயிலிங் சிப்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். இல்லைன்னா வந்து வயலண்டாக வந்து பாயில் ஆயிரும். பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆசிட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த சொல்யூஷனை பாயில் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டென்சர் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பெசிமன் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்பெசிமனை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஓகே. ஃபஸ்ட் வந்து ஸ்பெசிமன் வந்து கட் பண்ணணும். ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கிரெயின் ஃப்ளோஸ் இந்த கிரெயின் ஃப்ளோ பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கார்பரைசிங் இந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அதிகமாகவும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. சைஸையும் அதிகமாக வந்து குறைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு ஷியர் ஆப்ரேஷன் மூலயமா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த டீஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ்லாம் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும், மிஷின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங். உங்களுக்கு வந்து இந்த கிரிட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு 80 கிரிட் வெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 கிரிட், ட்ரை நம்பர் பார்த்தீங்கன்னா 120 கிரிட் வந்து அப்ரசிவ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரை நம்பர் வந்து இந்த கிரிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்லோவாக நம்ம வந்து பாலிஷ் பண்ணணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகும்ல, ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்லோவாக பாலிஷ் வந்து பண்ணணும். ஸோ சன் பிளாஸ்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ சன் பிளாஸ்டிங்னால சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஹீட் ட்ரீட்மெண்ட்னால ஏற்படக்கூடிய அந்த ஆக்சைட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாம்பிங் பண்ணுவோம்ல, அந்த மெட்டீரியலோட இது எல்லாமே வந்து ஸ்டாம்ப் பண்ணுவோம். ஸோ ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏதாவது ஸ்கேல் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷனை வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஏரியா வந்து மெஷர் பண்ணணும், இன்க்ளூடிங் எட்ஜஸ் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் ஹோல்ஸ். இப்போ வந்து ஏதாச்சும் ஹோல்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க,
ஸோ டோட்டல் எக்ஸ்போஸ் ஏரியா. ஸோ இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ப்ளஸ் இன்னர் ஹோல் ஏரியா. ஸோ 2 ஏரியாவையும் நம்ம ப்ளஸ் பண்ணி அதுதான் வந்து ஒரு டோட்டல் எக்ஸ்போஸ்ட் ஏரியா. ஸோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ சம்டைம் வந்து ஹோலை வந்து ப்ளக் பண்ணிப்போம். ஸோ அப்போ வந்து இந்த ஏரியா வந்து எடுத்துக்கக்கூடாது. ஒன்லி டோட்டல் இந்த ஸ்பெசிமன் சர்ஃபேஸை மட்டும், அந்த ஏரியாவை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். சரிங்களா? புரிஞ்சா? புரிஞ்சா இப்போது? அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து இந்த ஸ்பெசிமன் வந்து சோப் சொல்யூஷன் வச்சு அதில் அசிட்டோன் வச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு வந்து மெஷர் பண்ணணும் டெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, புரிஞ்சாப்போ? இப்போ வந்து டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்டிங்கோட ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சொல்யூஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அந்த பீக்கருக்குள்ள சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ கிராடல்ஸ் மூலயமா இங்கே தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்பெசிமனை வந்து ப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்து வைக்கணும். சரிங்களா? உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கண்டென்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து வாட்டர் வந்து சர்க்குலேட் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த கூலிங்காக. ஓகேங்களா? ப்ரொசீஜர் 1 by 1 சொல்கிறேன். அந்த ஸ்பெசிமன் வந்து கிளாஸ் கேடரில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ப்ளேஸ் பண்ணணும்னா அந்த கண்டென்சரை வந்து ரிமூவ் பண்ணணுமா, கண்டென்சர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இம்மர்ஸ் பண்ணணும். அந்த சொல்யூஷனுக்குள்ளே வச்சு இம்மர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்சரை வந்து மேலே வைக்கணும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் வந்து ஃப்ரெஷ் சொல்யூஷனாக வந்து இருக்கணும். எல்லா டெஸ்ட்லேயும் ஈச் டெஸ்ட் வி ஹேவ் டு யூஸ் த ஃப்ரெஷ் சொல்யூஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லிக்விட் லெவல், இந்த ஃப்ளாஸ்கில் உள்ள லிக்விட் லெவலை வேக்ஸ் கிரேயனை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பாயில் பண்ணும்போது நம்ம வேப்பர் லாஸ் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. சரிங்களா? வேப்பர் லாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆசிட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மானிட்டர் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு லிக்விட் லெவல் வந்து ட்ராப் ஆச்சு, 0.5 சென்டிமீட்டர் வந்து ட்ராப் ஆச்சு, அதுக்கு கீழே ட்ராப் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சொல்யூஷன் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் சொல்யூஷன், அதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ ஸ்பெசிமனில் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ நியூ ஸ்பெசிமன் இல்லை ரீக்ரவுண்ட் ஸ்பெசிமன், லைக் திரும்ப வந்து அந்த நம்ம வந்து அந்த கிரவுண்ட் பண்ணிவிட்டு லைக் திரும்ப பாலிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓவரால் டெஸ்ட்டு வந்து இப்போ எப்படின்னா உங்களுக்கு இந்த டூரேஷன் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ டைம் வந்து அது வந்து இம்மர்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த செக்ஷன் 3ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு அந்த டைம் இருக்கும். இப்போ இன்கோனில் 6 to 5க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெளியில் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ சம்டைம் வந்து இந்த இன்டர்மீடியட் செக் வந்து பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் வெளியில் எடுத்து நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணால் மட்டும் போதும். அது எப்போ பண்ணுவோம், எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்சிச்சா, இந்த இமர்ஷன் டைம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரின்ஸ் நம்ம வந்து பண்ணணும். வாட்டர் மூலியமாக ரின்ஸ் பண்ணிவிட்டு சம்டைம் வந்து அசிட்டோன் மூலியமாகவும் ரின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட்டை வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த எவ்வளோ வந்து இந்த மாஸ் லாஸ் ஆகிருக்கு, வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கு, ஸோ அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? பை சப்ராக்டிங் த ஃபைனல் மாஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் மாஸ். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நடுவில் நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து செக் பண்ணுறது வந்து தேவையில்லை. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். டெஸ்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 120 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 120 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நடுவில் வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து வெயிட் வந்து
செக் பண்ண அவசியம் இல்லை. சரிங்களா? சம்டைம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா? கிரீன் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து மாறுது. சரிங்களா? அந்த சமயத்தில நம்ம என்ன பண்ணுவோம்? அ என்னன்னா, எடுத்துட்டு எவ்வளோ கிராம் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ, அத இப்போ வந்து 2 கிராமுக்கு மேல வந்து லாஸ் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஃபெரிக் சல்ஃபேட்ட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். லைக் 1 கிராமுக்கு 10 கிராம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ, அந்த சமயத்தில தான் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து வெயிட்ட வந்து செக் பண்ணுவோம். ஸோ, அது வந்து இன்டர்மீடியேட் செக். சரிங்களா? ஸோ, இது வந்து மெத்தட் ஏக்கு தான் வந்து நம்ம வந்து இத வந்து ஃபாலோ பண்ணணும். மெத்தட் பிக்கு வந்து இஸ் நாட் அப்ளை. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட்ட வந்து செக் பண்ணுவோம். ஓகே புரிஞ்சுச்சா? இந்த மெத்தட் ஏல நம்ம வந்து ஒரே டயத்துல 3, 4 ஸ்பெசிமெனையும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ, இது எத பொறுத்துனா, இந்த கிராடல் கெப்பாசிட்டி அத பொறுத்தும், அந்த ஃபெரிக் சல்ஃபேட் கன்சப்ஷன் அத பொறுத்தும் நம்ம வந்து 3, 4 ஸ்பெசிமெனையும் அட் அ டைமா வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் முலாய் தான். மல்டிபிள் ஸ்பெசிமென் ஆஃப் த சேம் முலாய். ஸோ, இப்போ வந்து நம்ம வந்து வெயிட்ட வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ, கரோசன் ரேட்ட வந்து கால்குலேட் பண்ணணுமா? ஸோ, அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. கரோசன் ரேட் ஈக்குவல் டூ K இன்டு W டிவைடட் பை A இன்டு T இன்டு D. ஸோ, K வந்து கான்ஸ்டன்ட். ஸோ, அது வந்து செக்ஷன் 8.1.1ல வந்து டேபிள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, மாஸ் லாஸ் எவ்வளோ அந்த கிராம்ல வந்து நம்ம வந்து 0.001 கிராம். ஸோ, உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன் உங்களுக்கு அந்த இதில வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் எக்ஸ்போசர் டைம் சரிங்களா? 0.01 ஹவர்ஸ். ஸோ, அந்த இதில வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ, சில டைம் வந்து அந்த டென்சிட்டிய வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஏன்னா, அந்த கே கான்ஸ்டன்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, அதிலயே வந்து வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ, அதனால அதுக்கு வந்து இந்த டேபிள்லயே வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ட்டு டி, டின்னு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதில வந்து நம்மளுக்கு வந்து அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணணும். சில இதில வந்து டென்சிட்டி வந்து இன்க்ளூட் வந்து பண்ண தேவையில்ல. சரிங்களா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு யூனிட்ல வந்து கரோசன் கரோசன் ரேட்ட வந்து கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு இந்த யூனிட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் டாட் ஹவர். ஸோ, இதில வந்து நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு வந்து எம்பிஒய்ல வேணும். ஸோ, அப்போ அத கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கணும். ஸோ, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எவ்வளோ ரேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, அந்த ரேட்டு இப்ப இங்க ரேட் எக்ஸ். இந்த உங்களுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். நான் வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன். ஸோ, எவ்வளோ ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 200 கிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் டாட் ஹெச். ஸோ, அத வந்து இங்க போட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்டூ கேஒய். கேஒய்னா உங்களுக்கு வந்து இந்த எம்பிஒய்ல எவ்வளோ வருது? ஸோ, அதுதான் வந்து இங்க போடணும். டிவைடட் பை கேஎக்ஸ். கேஎக்ஸ்னா உங்களுக்கு வந்து இந்த கிராம் பெர் மீட்டர் டாட் ஹெச் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதில எவ்வளோ வருது? ஸோ, அத போட்டு உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி, இத டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வரும். ஸோ, அந்த வேல்யூ தான் வந்து கன்வர்ஷன் வேல்யூஸ். அடுத்து வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் வந்து மேக் பண்றது? ஸோ, என்ன மாரி இன்ஃபர்மேஷன், கன்டென்ட்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து இருக்கணும். ஸோ, அதுதான் வந்து இந்த செக்ஷன் 9ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெசிமென் ஐடென்டிஃபிகேஷன் என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ், ஸோ அதோட டைமென்ஷன்ஸ், ஸோ கிரேடு இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ, எந்த டெஸ்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். மெத்தட் ஏயா, பியா, எக்ஸ்போசர் டைமு, இனிஷியலா எவ்வளோ மாஸ் இருக்கு, ஃபைனலா எவ்வளோ மாஸ் இருக்கு, அப்புறம் கரோசன் ரேட்டு இன் யூனிட் அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். மெட்டீரியல் டென்சிட்டி இப்போ யூஸ் பண்ணோம்னா சரிங்களா? என்ன அப்சர்வ் பண்ணணும், என்ன டீவியேஷன் இஃப் எனி. ஸோ, இது எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த கம்ப்ளீட்டட் ரிப்போர்ட் வந்து QA அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் வந்து பண்ணணும். ஸோ,
முடிஞ்சா, அதுக்கப்புறம் இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. நம்ம கிடைச்சக்கூடிய அந்த வேல்யூ ரிசல்ட்ட வந்து நம்ம வந்து கிரைட்டீரியா மூலியமா நமக்கு வந்து கம்பேர் பண்ணி அக்செப்டடா, நாட் அக்செப்டடா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளையன்ட் டு கிளையன்ட் வந்து மாறுது. சரிங்களா? அவங்க வந்து அந்த அவங்களுடைய அப்ளிகேஷன் பொறுத்து அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து கரோசன் ரேட் வந்து இந்த இதுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ அத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி அக்செப்டடா, நாட் அக்செப்டடா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்றா? எண்ட் யூசர். ஸோ அது அவங்க வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் வந்து என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. சரிங்களா? அக்செப்ட் கிரைட்டீரியா வந்து இது மென்ஷன் பண்ணல. ஸோ யார் யூஸ் பண்றா? இந்த மெட்டீரியல் யார் யூஸ் பண்றா? ஸோ அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அரம்கோ. அரம்கோ வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, யுஎன்எஸ் என் 08810. ஸோ மெத்தட் ஏ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதோடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா 48 MPY. சரிங்களா? ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து போகக்கூடாது. மேக்ஸிமம் இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து மாறும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மெத்தட் பி 10276க்கு மெத்தட் பி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மெத்தட் ஏ வந்து அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக வந்து இருக்காது. ஏன்னா வந்து இந்த 10276 இந்த கிரேட் இருக்கு பார்த்தீங்களா, யூனிஃபார்மாக அந்த கரோசன் ரேட் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். சம்டைம் வந்து ஏன் வந்து எதனால வந்து யூனிஃபார்மாக வந்து இருக்கலாம்னா, கெமிக்கல் கம்போசனில் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இதனாலுமே வந்து இது வந்து ஐஜிசினால ஏற்படக்கூடிய கரோசனால நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து மெத்தட் ஏ வந்து அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை பார்த்தீங்கன்னா மெத்தட் பிக்கு தான் வந்து போக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து மாறும். சரிங்களா? இன்கோனோட 6-5க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0.9 mm/year. ஸோ இது ஒரு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டு. ஸோ கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்து இதோட க்ரைட்டீரியா வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ASTM G28 டன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until bye bye, take care, see you, bye.